பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி புதுச்சேரி அரியாங்குப்பம் செட்டிக்குளம் பகுதியில் இடிக்கப்பட்ட 18 வீடுகளுக்கு இது வரைக்கும் நீதி கிடைக்கவில்லை. 8 பேருக்கு ஏதோ பட்டா கொடுத்து தான் சொல்கிறாங்க. மிச்சம் 10 பேருக்கு கொடுக்கலன்னு ஒரு பேச்சு அடிப்படுகிறது. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக ரங்கசாமி அவர்கள் நேரடியாக சென்று ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு மாற்று ஏற்பாடோ அல்லது வேறு எந்த விதம் இல்லை அதே இடத்துல இருக்கிறதுக்கோ உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளணும். அவ்வாறு ரங்கசாமி செய்யலைன்னா நான் காமராஜருடைய சீடரை, காமராஜர் போல் வாழறேன், நான் காமராஜர் மாதிரி மக்களுக்கு நலனுக்காக உழைக்கிறேன்னு சொல்கிறதெல்லாம் பொய்ன்றது மக்களுக்கு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? அவர் உண்மையான காமராஜருடைய பக்தராக இருந்தால் நிச்சயமாக அங்கே மக்களுக்கு சென்று ஆறுதல் சொல்வார். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்திருக்கு, அதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் பாதிக்கப்பட்ட மக்கள், பெண்கள்லாம் இரவில் விஷ ஜந்துகளுக்கு நடுவில் பாம்பு, தேள், 2 வகையில் இதுக்கு இடையில் அந்த இடிஞ்சு போன இடத்துல இன்றைக்கும் உட்காந்துருக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு அரசாங்கம் காரணமாக இருக்குதுன்னா இதை விட மனிதாபிமானமற்ற செயல் எது இருக்குது? எதிர்கட்சி சேர்ந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் நாராயணசாமி, முன்னாள் முதலமைச்சர் கூட வந்து நேரடியாக பார்க்கல. அதெல்லாம் மக்களுக்கு அந்த வருத்தம் இருக்கும். இதோடைய பிரதிபலிப்புலாம் 2026 தேர்தலில் தெரியும். ரங்கசாமி அவர்களோ இல்லை மாண்புமிகு ரங்கசாமி அவர்களோ மாண்புமிகு நமச்சிவாயம் அவர்களோ நேரடியாக சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்க நல்லது செஞ்சால் என்ன தப்பு? எதிர்கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் அங்கே போய் யாரையும் பார்க்கல. சம்பத் மாதிரி ஒரு வலிமையான ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்களுக்காக குரல் கொடுக்குறவர், அப்படிப்பட்டவர் கூட அவர் காதுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருந்தால் கூட அவர் போய் நேரடியாக இந்த மக்களுக்காக போராடுவார், பாடுபடுவார். அவர் கவனத்துக்கு சென்றதா என்னன்னு கூட தெரில. ஆனால் இந்த ஊடக நண்பர்கள்லாம் இதை பெருசாக கொண்டு போனால் அந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும். இதில் ஒரு விஷயம் உள்ளடங்கியிருக்கு. அதில் உள்ள ஒரு அந்த 18 வீட்டில் உள்ள ஒருத்தவர் ஏதோ பொதுநல ஆர்வலர், அவர் மேலே உள்ள கோபத்தால் இந்த செஞ்சுட்டாங்கன்ற மாதிரிலாம் ஒரு செய்தி இருக்குது. அதை பற்றி இது பிரச்சனை இல்லை, அதுக்காக எதை வேணாலும் செய்ய முடியுமா? அங்கே சுற்றி எத்தனையோ அந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கிற அந்த குளத்தை சுற்றி ஏகப்பட்ட வீடு இருக்குது, எல்லாத்தையுமே இடிச்சிங்க. இந்த சாலைக்கு வேண்டிய இடத்துல இடிங்க, மிச்சம் உள்ள இடத்துல இருக்கிற மக்களை குடியிருக்க அனுமதிச்சா என்ன தப்பு? இல்லைனா அவங்களுக்கு மாற்று ஏற்பாடு செய்யுங்க. இதெல்லாம் செய்யாமல் காலங்காலமாக வாழ்ந்த மக்களை கொடுமைப்படுத்துறது எந்த வகையில் நியாயம்? இன்றைக்கி இவங்களுக்கு நடந்தது தான் நான் எல்லாருக்கும் நடக்கும். இதை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி செயல் நடவடிக்கையை தடுக்கிறதுக்கு வழிவகுக்கணும். இது ஒரு மனித உரிமை, அப்பட்டமான மனித உரிமை மீறல்னு எடுத்துக்கலாம். ஒருத்தவங்களுக்கு ஆனால் நோட்டீஸ் கொடுத்தோம், போனோம், வந்தோன்ற மாதிரி அரசு தரப்பில் சொல்லுவாங்க. மாவட்ட ஆட்சியரும் ஒரு கருணை உள்ளத்தோடு இதை அணுகி இருக்கணும். அவரும் அதை செய்யலைன்றதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. எது எப்படியோ இந்த புதுச்சேரி அரியாங்குப்பம் மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு மக்கள் நீங்கள் கொடுக்குற இந்த விஷயத்தை நீங்கள் பெருசாக என் செய்தியை வெளியில் கொண்டு போனீங்கன்னா கூட அது மிகப்பெரிய ஒரு உதவியை அந்த மக்களுக்கு ஏற்படுத்தும். நான் எனக்காக பேசிக்கல, நான் பரங்கிப்பட்டியில் இருந்தாலும் கூட நான் இந்த புதுச்சேரி மக்களுக்கு குரல் கொடுக்குறேன்னா எனக்கும் புதுச்சேரிக்கும் தொப்புள் கொடி உறவு. என் தந்தை ஊர், நான் பிறந்த மண், நான் இந்த புதுச்சேரியுடைய மண்ணின் மைந்தான். என்னுடைய பாட்டனார் பூட்டனார்லாம் இந்த பிரெஞ்சுக்காரங்காலத்திலேயே அரசியலில் ஆதிக்கம் செலுத்தியவர்கள். முதலியார்பேட்டை மேயராக ராமானுஜ நாயக்கர் இருந்திருக்காரு பிரெஞ்சுக்காரங்காலத்தில். அவருடைய அப்பா புருஷோத்தம நாயக்கர் பிரெஞ்சுக்காரங்காலத்திலேயே முதலியார்பேட்டை மேயர் மற்றும் ஆளுநருடைய துபாஷி, இப்படி பல பதவிகளை வகித்தவர்கள் அவங்களாம். அந்த வழித்தோன்றல்ன்ற அடிப்படையிலையும் புதுச்சேரிக்கும் எனக்கும் உள்ள உறவு, நான் எங்கே இருந்தாலும் புதுச்சேரிக்கும் எனக்கும் உள்ள உறவு எப்பயும் நீடிக்கும். நான் புதுச்சேரி அரசியலிலும் சில காலம் பங்கெடுத்து கொண்டவன். இப்படிலாம் பல விஷயம் இருக்குது. இருந்த போதிலும் நான் இப்படி அந்த பக்கம் வீரம்பட்டினது போகும்போது அதை பார்க்கும்போது எனக்கே ரத்த கண்ணீர் வடிக்கிற ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. அந்த மக்களுடைய நிலையை ஒரு இரவில் போகிறேன் வீரம்பட்டினத்துக்கு, நானும் ஒரு நண்பர் மோட்டர் சைக்கிளில் போகும்போது அங்கே இடிஞ்சு இப்படி விளக்கு வச்சுன்னு உட்காந்துருக்கும்போது அந்த மக்கள் படுற கஷ்டத்தை பார்க்கும்போது அப்போ என்னடா இது, இப்படிலாம் ஒரு ஆட்சி இருக்கான்னு நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் நான் உங்களுக்கு முன் வைக்கிறேன். நீங்கள் கொடுக்குற ஷேரு, லைக்கு அந்த மக்களுக்கு நல்லது செய்யும். எனக்காக நான் எதையும் கேட்கல. இந்த மக்கள் பாதிக்கப்பட்டால் நான் மட்டும் குரல் கொடுக்கக்கூடாது, நீங்களும் கொடுக்கலாம். நீங்கள் கொடுக்குற லைக்கும் ஷேரும் கூட அது உங்களுடைய குரல் தான். நன்றி, வணக்கம்.